வணக்கம் நேர்களே! மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைவதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இது "உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை" என்கின்ற அருமையான தலைப்பில் இந்த கதையை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள். அருமையான இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். ஒரு நாட்டில் கண் பார்வை இல்லாத ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு பட்டத்து இளவரசன் இருந்தான். ஒரு நாள் அவனை அழைத்து, "மகனே! இந்த தேசத்திற்கு நீ மன்னன் ஆகும் நேரம் வந்துவிட்டது. நீ அரியணை ஏற்க வேண்டும். அதற்கு முன்னால் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உனக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும் என்று சொல்" அப்படின்னு கேட்கிறாரு மன்னர் தன் மகனிடம். அதற்கு இளவரசன், "அப்பா, நம் 4 சிற்றரசன் மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு மன்னன், "கவலைப்படாதே, அந்த நால்வருக்கும் நான் ஒரு சோதனை வைக்கிறேன். அதில் யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளலாம். அதுவரை நீ அரண்மனையிலேயே இரு" அப்படின்னு அரசன் தனது இளவரசனிடம் சொல்லியிருக்கிறார். "உனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலியில் துடிப்பதாக சொல்லப் போகிறேன்" என்று சொன்னார். அதாவது சோதனை வைக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா அந்த நால்வருக்கும். அதனால் இளவரசருக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலியில் துடிப்பதாக சொல்லப் போகிறேன் அப்படின்னு அரசன் இளவரசன் கிட்ட சொல்றாரு. 4 இளவரசிகள் அழைக்கப்பட்டார்கள். மன்னன் அவர்களிடம் சொன்னான், "பட்டத்து இளவரசன் உடம்பு சரியில்லை. அவனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டு இருக்கு. அதனால நீங்கள் ஒரு சிறந்த சூப் தயார் செய்யுங்கள். முதலில் நாம் அதை சுவைத்து பார்ப்பேன்" அப்படின்னு அரசன் சொல்றாரு. எந்த உணவு நன்றாக இருக்கிறதோ அந்த உணவை சமைத்தவர் அடுத்த பட்டத்து இளவரசி ஆவார்கள் அப்படின்னும் சொல்லி வைக்கிறார். 4 இளவரசிகள் அப்படியே போட்டி போட்டுக்கொண்டு உணவை தயார் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் பட்டத்து இளவரசியாக வேண்டும் என்று ஆசை இருக்காதா என்ன? 1 மணி நேரம் கழித்து மன்னரிடம் சுவைக்க எடுத்து வரப்பட்டது அந்த சூப். முதல் இளவரசி என்ன பண்ணி வச்சிருக்கானா, சிக்கனை கொண்டு நல்ல சூப் ஒன்றை தயார் செய்து இருந்தாள் அவள். மன்னர் சுவைத்து பார்த்தார். சுவை அப்படியே அலாதியாக இருந்தது. 2வது இளவரசி காய்கறிகள் மற்றும் நிறைய மசாலாக்கள் சேர்த்து ஒரு அருமையான சூப் ஒன்றை தயாரித்து இருந்தார். அதுவும் கூட அமிர்தமாக இருந்தது. 3வது இளவரசி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, வெண்ணெய் சேர்த்து அப்படியே மணக்கும் சூப் ஒன்றை தயார் செய்து வைத்திருந்தாள். அதுவும் சுவைக்க மிகவும் அமிர்தம் போலவே இருந்தது. ஆனால் இந்த 4ஆம் இளவரசி செய்த சூப்பு என்னன்னா, உப்பு, காரம், மசாலா எதுவுமே இல்லாம, சூடு அதிகம் இல்லாம இருந்தது அந்த சூப்பு. சுவை ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை அவள் தயாரித்த சூப்பில். முதல் 3 இளவரசியும் 4வது இளவரசியை பார்த்து அப்படியே கலகலன்னு நகைச்சு வைக்கிறாங்க. அதாவது சிரிச்சு வைக்கிறாங்க. கண்டிப்பாக முதல் 3ல் ஒருவர் தான் மன்னன் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் மன்னன் 4வது இளவரசியை தேர்ந்தெடுத்து இருந்தார். அவையில் இருந்த அனைவரும் மன்னனிடம் ஏன் என்று கேட்க, அதற்கு மன்னன் சொல்றான், "முதல் 3 பேரும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். எப்படியோ ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா, இந்த 4வது இளவரசி மட்டும் தான், இளவரசனுக்கு உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லை. அதனால் உப்பு, காரம், எண்ணெய் மற்றும் சூடு குறைவாக இருக்கும் சூப்பை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு அவளுக்கு தோன்றியிருக்கு. அதனால அந்த 4வது இளவரசி தான் உண்மையிலேயே மிகவும் கனிவாக, அதே சமயத்தில் சமயோசிதமாக நடந்து கொள்பவள். அவள்தான் உண்மையில் குடும்பத்திற்கும், ஏன் நாட்டிற்கும் சிறந்த பட்டத்து இளவரசியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த மன்னன் தீர்ப்பை சொல்லி முடித்தார். நேர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த கதையிலிருந்து அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எப்படின்னா, அதாவது எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்ததே ஒழிய, ஒரு இளவரசனுக்கு என்ன தேவை? குறிப்பறிந்து செய்கின்ற அந்த விஷயம் அந்த இளவரசிக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி சமயோசிதமான புத்தி இல்லாமல் ஜெயிக்க வேண்டும், எப்படியோ ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் இருந்ததனால் அந்த 3 இளவரசிகளும் தோற்று போனார்கள். 4வது இளவரசி பட்டத்து இளவரசியாக அந்த நாட்டை ஆண்டு வந்தாள். நேயர்களே, இந்த மாரி ஒரு அருமையான சிந்தனை கதையோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.